மேஜர் இதிலே எடப்பாடி பலவீனப்படுறாரு. எடப்பாடியோட ஸ்ட்ராங் லீடர், உறுதியான தன்மையோட பாஜகவை எதிர்த்து நிற்கக்கூடிய லீடர், காங்கிரஸ் எதிர்த்து நிற்கக்கூடிய லீடர்ங்கிறதுல 2024 நிலைப்பாட்டுல இருந்து எடப்பாடி பல்ட்டி அடிச்சுட்டாரு. காங்கிரஸும் பாஜகவும் நாட்டுக்கு தேவையில்லாத அணி, தமிழ்நாட்டின் நலனை காக்கல, தமிழ்நாட்டுக்கு நிதியை தரல, அது இதுன்னு சொல்லிக்கிட்டு நாங்க பிரதமரை முடிவு பண்ணு சொன்னவர் இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி போயிட்டாருன்னா சீமான் அதுல லீடர்ஷிப் யாரு? இவருக்கு லீடர்ஷிப் டவுன் ஆகுது. இதான் உண்மை நிலைமை. இதுதான் நான் பல அரசியல் விமர்சகர்கள் கருத்து பார்வையற்றவராக இதுல இருக்காங்கன்னு சொல்றேன். சோ மேஜர் இதுலேயே சீமான் ஏறாரு. இதுக்கு காளியம்மாள் என்ன விளக்கம் சொல்ல முடியும்? காளியம்மாள்ல எந்த அதிமுக செய்தி தொடர்பாளர்கள் என்ன விளக்கம் சொல்ல முடியும்? விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல நிற்காததுக்கு என்ன விளக்கம் சொல்ல முடியும்? சோ 24க்கு மேல விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல களத்துக்குள்ள வராம எடப்பாடி பழனிசாமி போனதுலையும் தன் நிலைப்பாட்டுல இருந்து மாறினதுலையும் சீமான்ட்ட பலவீனப்படுவார். இந்த மாதிரி விவாத மேடையில எல்லாம் பேசும்போது தமிழ் சித்தாந்தத்தை கொண்டு பேசின ஒருவரால இப்ப அதிமுக சித்தாந்தத்தை கொண்டு எப்படி நாம் தமிழரை ஃபேஸ் பண்ண போறாங்க காளியம்மாள் அவர்கள்? விவாத மேடைக்கெல்லாம் அவர் அனுப்புவாங்களா வருவாங்களாங்கிறதெல்லாம் ஒரு நாட்கள்ல தான் தெரியும். பிரபாகரன் படத்தை போட்ட இதை கொடுத்தது அவங்களுக்கு என் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். ஜெயலலிதானா இதை இப்படி கொடுத்துருக்க முடியாது. இப்போ நீங்க அருந்ததியர் பிரியாரிட்டி ரெசர்வேஷன் ஜெயலலிதா கூடாது, தப்புனாங்க. எடப்பாடி பழனிசாமி கொங்கு வேளாளர் பிளஸ் அருந்ததியர் இருந்தாதான் அருந்ததியர் சகோதரர்களோட வாக்கை மதிச்சு நாங்க தான் கொண்டு வந்தோம்னு கொடுக்குறாரு. ஸோ அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி வேறு, ஜெயலலிதா அம்மையார் வேறு. சீமான் பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்றாரு. அப்போ இன்னைக்கு இந்த நிலைப்பாடை காளியம்மாள் பேச முடியாது. அருந்ததியர் உள்ஒதுக்கீடு சரிங்கிறதான் பேச முடியும். நானும் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு கொடுக்கும்போது கலைஞரை நாம் இருக்க இடத்தை நோக்கி வணங்குகிறேன்னு சொன்னவன் தான். அதுல எனக்கு இந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. மோடி சப் கேட்டரைசேஷன் ஆதரிக்கிறாரு. ஆனா இன்னைக்கு சீமான் தான் 20 விழுக்காடு இருக்கக்கூடிய பரையர் தேவேந்திர குல வேளாளர் தமிழ் சமூகங்களுக்கு 5 விழுக்காடு ஆதரிச்சு கொடுக்கணும்னு சொல்றாரு. அதுல எடப்பாடி அந்த நிலைப்பாட்டை எடுக்க மாட்டாரு. ஸோ அதுல எடப்பாடி நிலைப்பாட்டை தான் காளியம்மாள் பண்ணிட்டு போனோம். ஸோ இஷ்யூ எடப்பாடிக்கும் சீமானுக்கும் தானே தவிர காளியம்மாளுக்கு அல்ல. காளியம்மாள் சீமான் கட்சியில ஒரு பெரிய தலைவராக இருந்தவங்க, எடப்பாடிக்கு ஒரு பிரச்சார பீரங்கியா இருப்பாங்க. அதுல பிரியாரிட்டி ரெசர்வேஷனை சரின்னு தான் பேச முடியும். இலவசங்களை ஆதரிச்சு தான் காளியம்மாள் பேச முடியும். இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சீமான் பேசுவாரு. பிராந்தி விஸ்கிக்கு ஆதரவாட்டு மது பிரியர்களுக்காக தான் காளியம்மாள் பேச முடியும். பிராந்தி விஸ்கி கூடாது, பனம்பால் தென்னம்பால்னு சீமான் பேசுவாரு. தமிழில் இருந்து வந்ததுதான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் தான் சீமான் பேசுவாரு. அதுல எடப்பாடி பேசணுமா வேண்டாமாங்கிறத எடப்பாடி சொன்னாதான் காளியம்மாள் பேச முடியும். ஸோ காளியம்மாள் ஒரு திறமையானவங்க, அவங்க எடப்பாடியோட ஒரு பிரச்சார பீரங்கியா மாறுவாங்கன்னு நான் கருதுறேன். பட் கொள்கை இதுல சீமான் எடப்பாடியை திராவிடமா தமிழ் தேசியமாங்கல, பெரியார் மண்ணா பெரியாரை மண்ணாங்கிறதுல ஸ்டாலினை நோக்கி அடிக்கும் போது குறுக்க வரக்கூடிய எடப்பாடியும் சீமான்ட்ட பலகீனம்.